அண்ணா அண்ணா ஏய் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சொல்லுங்க டாடி. எங்க இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் வந்திருக்கேன். எங்க யார் கூட இருக்க எனக்கு தெரியும். இந்த ஹாஃப் அன் ஹவர் அவங்களோட நீ வீட்டுக்கு வரல, நீ எப்படியே இல்ல. டாடி ச்சே. அம்மா கோவப்படுறதுக்கு காதல் ஒன்றும் பாவச் செயலோ பெருங்குற்றமோ மனிதத்தன்மையற்ற செயலோ இல்ல. காதல்னா அன்பு செலுத்துறது, காதல்னா அக்கறையா இருக்கிறது, நம்ம ஒவ்வொருத்தரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம வாழ்றது. காதல்ன்றது ஒவ்வொரு உயிரோட விருப்பம், ஒவ்வொரு உயிரோட அவசியம், ஒவ்வொரு உயிரோட உரிமை. பிள்ளைங்களோட சந்தோஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது பாசிட்டிவா இருக்கான்னு பார்க்கணும். அது பாசிட்டிவா இருந்தா அது அப்படியே அழகா ஒரு கூடு மாதிரி செஞ்சு பிள்ளைங்கள்ட்டே கொடுத்துடணும். அதான் பெத்தவங்களுக்கு அழகு, மரியாதையும் கூட இல்லைங்க. இல்லைன்னா ட்ரெண்டிங்ல இல்லாத பேரண்ட்ஸ்னு நம்மள தூக்கி போட்டுட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. உங்க லவ் உங்களுக்கு எப்படி கன்ஃபார்மோ அதே மாதிரி நீங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். This is not a doubt. It's a sweet confirmation. ஐயோ சீரியல் மாரி வளவளன்னு பேசாதீங்கப்பா. அந்த மோகத்தை எடுங்க, டக்குனு போடுங்க. சக்தி எடுத்து வா, கொடு. மாப்பிள்ள வாங்க. எல்லாம் வாங்க, ஆசீர்வாதம் பண்ணிடுவோம். காதல்னா அன்பு, அக்கறை, நம்பிக்கை, புதுமை, புரட்சி, பொடலங்கான்னு சொல்லிட்டு தெரிவானுங்க. ஆனா அதை வச்சு அண்ணாச்சி கடையில 5 ரூபாய் துணி சோப்பு கூட வாங்க முடியாது. என்னடா அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அப்புறம் எப்படி இந்த காதல் ஜெயிச்சதுன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லாம இந்த காதல் ஜெயிச்சதுக்கான ஒரே காரணம், இந்த 2 பேரோட குடும்பத்துக்கும் தேவையான கல்வி அறிவும் இருக்கு, பொருளாதார மேம்பாடும் இருக்கு. அதனாலதான் இவங்க சந்தோஷத்தை இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி போய் ஏதோ ஒரு குக்கிராமத்துல கல்வி அறிவு இல்லாம பொருளாதாரமும் இல்லாம இவங்க 2 பேரும் காதலிச்சா அந்த காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ணா இங்கதான் இந்தாங்கண்ணா. யாருமா நீங்க? பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா, உங்களை பார்க்க 2 கல்லூரி மாணவிகள் வந்திருக்காங்கப்பா. போகிறேன். சரி. சாப்பிடுங்கம்மா. சரிண்ணா. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவாங்க. வணக்கம். உட்காருங்கம்மா. சொல்லுங்க.
என்ன விஷயமா? என் பேர் நவீனா. என் பேர் திலகவதி. சரி. கடலூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறவங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மணிமேகலைங்கிற ஒரு பொண்ணு எங்க கூட படிச்சது. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நல்லா படிச்சிட்டு இருந்த பொண்ணுங்க. திடீர்னு அவ காலேஜுக்கே வரல. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு பின்னாடி ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான்னு. ஓடி போயிட்டாளா? நம்ம பொண்ணு ஓடி போயிட்டு படிக்கிற வயசு எப்படி பண்ணிட்டியாமா? ஐயோ தம்பி, பீட்டர் கூட்டு கிளம்புடா. அந்த பொண்ணு சாவ போறேன்னு சொல்லுது. அவளை எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உங்களை தேடி வந்தோம். அம்மா கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா படித்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு வர்ற வேலையை பாருங்க. ராய், நம்ம ஆளுங்களை கூட அனுப்பிச்சு சரி. இந்த பெண் தெய்வங்களை பத்திரமா வீட்டில் ஒண்டி விட்டுற சொல்லுமா. சரிம்மா, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. அப்பா சாப்பாடு எடுத்துக்கிட்டோமா? வேணாம், இந்த ஊமை ஜனங்களை நினைச்சா சோறு இறங்க மாட்டேங்குதுப்பா. நடராஜ், பெரியவனுக்கு போன போடு.